தமிழ்நாட்டு அரசியல்ல யாரு நினைச்சாலும் இந்த ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது. நான் அரசியல் கத்துக்க போறேன் சீரிஸோட 2வது நாள் இன்னைக்கு ஜனவரி 16, 2026 தை 2 டே 2 ஆஃப் லேர்ன் பாலிடிக்ஸ் வித் மீ. இந்த ஒரு விஷயத்த யாரு நினைச்சாலும் அரசியல்ல மாத்தவே முடியாது. அதுதான் ஸ்டேட் லெவல் ரூல்ஸ் ஹெட் கவுண்ட் லிமிட்ஸ். நம்மள எல்லாருக்கும் சிஎம்னா அது ஒரு ஆள் தான் இருக்க முடியுன்றது தெரியும். அதே மாதிரி அரசியல்ல இருக்கிற ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளவு நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற வரமுறையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் தான் இருக்க முடியும். மாநிலத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இருக்க முடியும். மேக்சிமம் 35 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். இது 15% ஆஃப் டோட்டல் எம்எல்ஏ. நம்ம தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் என்ற விகிதத்துல 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 39 லோக்சபா எம்பிக்களும் 18 ராஜ்யசபா எம்பிக்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 21 கார்பரேஷன்ஸ் இருக்கு. ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு நபர் என்ற விகிதத்துல 21 மேயர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நபர் என்ற விகிதத்துல 38 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்கவுண்ட் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. ரூலிங் பார்ட்டிஸ் கிட்ட இந்த நம்பர்ஸை இன்டர்னலாவே டிசைட் பண்ணிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.